Million subscribers. இதுக்கு முன்னாடி எஸ்கியூஎல் வச்சு டெப்த்தாக வீடியோ போட்டிருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா அதோட ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா டேட்டா டைப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாட் இஸ் எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் அந்த கொரி எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட டேட்டா டைப்ஸ், அதுக்கப்புறம் டிஎம்ஓ கமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ கண்டினியூஷனில் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரையும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ இதில் டேட்டா பேஸ் அப்படின்னா இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ அந்த பேசிக் வீடியோவில் இருக்கும். டேட்டா பேஸ்னால் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் வீடியோ, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவாக இருக்கும், அதாவது மல்டிபிள் டேபிள்ஸாக இருக்கும். ஓகேவா, டேபிளாக இருக்கும், டேபிள்குள்ளே ரோ காலம்ஸ் இருக்கும், ரோ காலம்ஸில் டேட்டாஸ் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த எஸ்கியூஎல்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொரி லாங்குவேஜ். இது என்ன பண்ணுது, நமக்கு டேட்டா பேஸில் டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ரீட் பண்ணுறோம், இல்லை அப்டேட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது எஸ்கியூஎல் யூஸ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஓகேவா, டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் என்னென்னா இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ வந்து டேட்டா பேஸில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் கொரி கொடுக்க போகிறீங்க. அந்த கொரி கொடுக்குறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறது, MySQL. ஓகேவா, இது வந்து என்னென்னா ஒரு இன்டர்ஃபேஸாக இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ MySQL நம்ம கொரி எடுத்தோம் அப்படின்னா டிபியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை எடுத்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்க 2 டைப்ஸ் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து NoSQL இல்லை ரிலேஷனல், 2 இருக்குது. ரிலேஷனல்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும், அதாவது டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா NoSQL டைப். NoSQL டைப் அப்படிங்கிறதுனா MongoDB, எக்ஸாம்பிள் MongoDB. ரிலேஷனல் டைப் பார்த்தீங்கன்னா Oracle, MySQL இந்த மாதிரி. NoSQL MongoDBனா இது எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் இமேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் PDF ஃபைல்ஸு, அதாவது டேட்டாவை இந்த இதில் இருக்கிற மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸை ஸ்டோர் பண்ணாமல் ஃபைல்ஸாக லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, NoSQL ஐ எம் நாட் யூஸிங் பிஃபோர் எனிவேர். ஸோ ஐ எம் யூஸிங் ஒன்லி திஸ் MySQL மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகேவா, இதான் வந்து எஸ்கியூஎலோட பேசிக். இப்போ அந்த எஸ்கியூஎல் வந்து கொரி கொடுத்ததுக்கப்புறம் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னா, சரி இதான் ஃபஸ்ட்டு வந்து யூசர்கிட்ட வந்து ஒரு கொரியை சப்மிட் பண்ணுறாரு. கொரி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கொரி என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் தே சப்மிட் த கொரி, ஆஃப்டர் தட் கொரியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்சிங் மீன்ஸ் அவர் கொடுப்பார்ல ஒரு கொரி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவார். டேபிளுக்கான காலம், அதுக்கப்புறம் ரோஸ்லாம் கொடுப்பாரு கரெக்டாக. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலமையும் ஒரு ரோஸையும் எல்லாத்தையும் தனித்தனி ஃபீல்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்சிங் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் தட் பார்சிங் இஸ் டன்னுனா இட் வில் மூவ் டு ஆப்டிமைசர். ஆப்டிமைசரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்டிமைசேஷன், அதாவது கொடுத்த கொரியை அவங்களால ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா, இல்லை ஆப்டிமைஸ் வேறு ஏதாச்சும் வழியில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா, எவ்வளோ டைமிங் எடுக்கும், அதெல்லாம் வந்து இந்த ஆப்டிமைசேஷனில் தான் வந்து செக் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஆப்டிமைசேஷன் டன் அப்படின்னா இட் வில் கோ டு எக்ஸிக்யூஷன் பிளானில் இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறத இந்த இடத்துல பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூஷன் இன்ஜினில் கொடுத்து கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நான் செலக்ட் கொரி கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். கடைசியாக எந்த டிஸ்க் எந்த மெமரியில் இருக்கோ ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம், யூஸருக்கு ரிசல்ட் கொடுத்துருவோம். ஓகேவா, இப்படிதான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. டேட்டா கீழே இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபைல் கொடுக்குறேன், ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்டில் பின் பண்ணணும். ஓகேவா, சரி, இப்போது டேட்டா டைப்பு டேட்டா டைப். ஓகே, இதில் நான் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது டேட்டா டைப், இதை வச்சு தான் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. யூசர் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறாரு. அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் டைப் டேட்டாவாக இருக்கலாம், அப்படி இல்லை இன்டிஜர் டைப் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஆக்சுவலாக ஒரு ஃபைல் இமேஜ் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை ஒரு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம், என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து MySQL இருக்குது அப்படின்னா we have minimum 4 or 5 types. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப். இது வந்து கேரக்டர் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கேர், இன்னொன்று வேர்கர். அதுக்கப்புறம் நியூமரிக்கு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளாபு, அதுக்கப்புறம் டெசிமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரர். ஓகேவா, ஸோ இந்த டேட்டாவெலாம் அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபைல்ஸில் போயிட்டு ஒரு நியூ கொரி டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கொரி டேப் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் டேட்டாபேஸ். ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட நேம் வந்து என்னன்னா யூடியூப். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் யூடியூப் டேட்டாபேஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் டெமோ அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் டெமோ அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐடி வந்து இப்போ இதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரே இதில். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேர்னு இருக்குது, அதுக்கப்புறம் வேர் கேர்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல இன்னும் இருக்குது நியூமரிக், அதாவது நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த டேட்டா டைப் எடுத்துக்கலாம். டைனி இன்ட்டு, ஸ்மால் இன்ட்டு, மீடியம் இன்ட்டு, இன்ட்டு, பிக் இன்ட்டு. இதுவே ஏதாவது ஒரு சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அப்படி இல்லைனா நியூமரிக் வேல்யூ அப்படி இல்லைனா ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குள்ளே போகலாம், இந்த கேர்க்குள்ளே போகலாம், அப்படி இல்லைனா வேர் கேர்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் கேரக்டருக்குள்ளே போகிறேன். கேரக்டருக்குள்ளே 2 டேட்டா டைப் இருக்குது. ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நியூமரிக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட அந்த டைனி இன்ட்டு, ஸ்மால் இன்ட்டு, மீடியம் இன்ட்டு, பிக் இன்ட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் இது எவ்வளோ வரையும் ஸ்டோர் பண்ணுவோம், 250 பைட்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, இது எவ்வளோ வரையும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா 655 பைட்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, வேர் கேர். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே நியூமரிக் வேல்யூவில் இங்கே கொடுத்துருக்க பைட்ஸ், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ரேஞ்சஸ் -128லேருந்து 127 ரேஞ்ச் வரையும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, இந்த நம்பரை தான் உங்களால் கொடுக்கவே முடியும். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்ட்டுக்கு 32 ரேஞ்சு, 883 ரேஞ்சு, 21 ரேஞ்சு, 92 ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நம்பர் தான் கொடுக்க முடியும். நீங்கள் 128 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ -128லேருந்து 127 வரையும் தான் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நான் இங்கே ஐடிக்கு போகிறேன். ஐடி இன்ட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டைனி இன்ட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ டைனி இன்ட்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நேம் கொடுக்குறேன். நேம் வந்து ஏதாவது டபுள் கோட்ஸில் தான் கொடுப்போம், அதனால் வேறு கேர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட கேரக்டர் லென்த்து 20 இருக்கணும். ஸோ 20 கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன கொடுக்கும், செக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, அதுக்கு அவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதுக்காக கேர் வந்து கேர் வந்து 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு கேர் தான் கொடுக்க போகிறேன், எம்மா இல்லை என் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐடி டைனி இன்ட்டு, இது இன்டீஜர் டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, டைனி இன்ட்டு இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பர். இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டேபிளோட காலம் கிரியேட் பண்ணுறோம். ஃபோன் நம்பர் நான் என்ன பண்ணுறேன், ஃபோன் நம்பர் வந்து டெக்ஸ்ட் டைப்பில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட இமேஜ்னு வச்சுக்கோங்க. இமேஜ் என்ன பண்ணுறேன், நான் லாங் பிளாகில் போடுறேன். பிளாகில் ஒர்க் ஆகாத MySQL. ஸோ லாங் பிளாக். ஓகேவா, ஃபைல் வந்து நான் லாங் பிளாகில் போடுறேன். ஏன்னா இமேஜ் ஃபைலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்குள்ளே போகணும், டைனி பிளாபு, மீடியம் பிளாபு, லாங் பிளாபு. ஏதாவது டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறீங்க. டெக்ஸ்ட் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸில் சிங்கிள் கோட்ஸில் டபுள் கோட்ஸுக்குள்ள ஆல்ஃபபெட்ஸாக கொடுக்கலாம், தென் நம்பர்ஸாக கொடுக்கலாம். இப்படி ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் நம்பர்ஸாக கொடுக்கலாம், எப்படி ஸ்டோர் ஆகும். பட் வெறும் ஆல்ஃபபெட்ஸாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, இது டெக்ஸ்ட் டைப் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட பைட்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிறேன். ப்ரைஸும் ஃப்ளோட்டாக இருக்கும், டபுளாக இருக்கலாம். ஸோ நான் ஃப்ளோட் கொடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற ஒரு டிஜிட்டு 6 டிஜிட்டு, 2 டிஜிட். இது என்ன அப்படின்னா இது என்னன்னா என்னோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா டோட்டலாக 1000 இருக்கு, 0.12. ஓகேவா, இது ஒரு 4 டிஜிட்டு, இது ஒரு 2 டிஜிட்டு, இதுதான் அந்த 6 டிஜிட்டு.
பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருதுல்ல ரைட் சைடில் உள்ள 2 டிஜிட், இதுதான் அந்த 2 டிஜிட். ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா நம்ம ஃப்ளோட் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டெம்பரல் டேட்டா இருக்குது. டெம்பரல் டேட்டாவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டேட் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா டேட்டு டைம் ஏதாவது ஒன்று, நான் டேட் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டேட்டு சாரி டேட் ஆஃப் ஜாயினிங்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, டேட் மட்டும் ஸ்டோர் பண்ணுறேன். இதில் டேட்டு டைம் இருக்குது. நீங்கள் டேட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டேட்டுக்கு மட்டும் இந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணுமா, இயரு, மந்த்து, அதுக்கப்புறம் டே, இந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். டைனி இன்ட்டில் இப்போ டேட்டாவை நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணணும். எல்லா டேட்டா டைப்பும் கொடுத்துட்டோம் கரெக்டாக. இன்டிஜர் டைப் ஒன்று கொடுத்துருக்கோம், கேரக்டர் டைப் ஒன்று கொடுத்துருக்கோம், கேரக்டர் வேர்கேர் 2 டைப் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் டைப் ஒன்று கொடுத்துருக்கோம், பிளாக் டைப் ஒன்று கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் ஒன்று கொடுத்துருக்கோம், டேட் ஒன்று கொடுத்துருக்கோம், டெம்பரல் டேட்டா. ஸோ எல்லா டைப்லையும் நம்ம வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. டெசிமல் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம், டெம்பரல் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம், பிளாக் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம், நியூமரிக்கு இது யூஸ் பண்ணிட்டோம், கேரக்டர் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரி, எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகேவா, நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரைப் டெமோ. ஸோ டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. நம்மளோட டேட்டாவோட டீட்டெயில் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இன்ட்டு டைன், இன்ட்டு லாங், எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் இன்டூ டேபிளோட நேம் கரெக்டாக. டேபிளோட நேம் என்ன, இன்செர்ட் இன்டூ டெமோ. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இன்செர்ட் இன்டூ வேல்யூஸ். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி வேல்யூஸ் கொடுப்பீங்க அப்படின்னா, ஐடி டைனி இன்ட்னு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், ரேஞ்சை விட அதிகமாக கொடுக்குறேன். ஆக்சுவல் ரேஞ்ச் இது எவ்வளோ, 127 கரெக்டாக. இங்கே இருக்குது 127, ஆனால் நான் 128 கொடுக்குறேன். ஸோ 128 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கமா நேம் வேர்கேர். ஸோ கேருக்கும் வேர்கேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேர் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொடுக்க போகிற கேரோட லென்த்து 2 தான். ஓகே, எம்ஏ அப்படின்னு மட்டும் கொடுக்குறீங்க. ஓகேவா, அது என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குல்ல 2 கேருக்கான ஸ்பேஸையும் சேர்த்து எடுத்துக்கும். ஆனால் வேர் கேர் அப்படி கிடையாது. அதனால தான் வேரியபிள் கேரு. நீங்கள் 2 மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, 2 கேர் லென்த் மட்டும் கொடுத்தீங்கன்னா பாக்கி 18 கேர் லென்த் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது எடுத்துக்காது. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் வேர் கேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. கேர் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அது ஒரு லென்த் தான் வரும், 2 லென்த்து தான் வரும். அப்படிங்கிற கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், கேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டேன். டைப். ஓகேவா, ட்ரூவா ஃபால்ஸா நீங்கள் சொல்லணும். ஓகேவா, நீங்கள் பூலியனை கிரியேட் பண்ணிங்கன்னா ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். ஸோ இப்போ நான் இதை பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் பண்ணி அப்டேட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஆல்டர் டேபிள் டெமோ ஆட் காலம். ஸோ டேபிள் மட்டும் ஆல்டர் பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் டெமோ ஆட் காலம். காலம் நேம் என்னன்னா, காலம் நேம் என்னன்னா அவங்க மேலா ஃபீமேலான்னு கேட்குறேன். ஸோ மெயிலில் கொடுக்குறேன். ஓகேவா, இது மேலுக்கான டேபிள்னு வச்சுக்கோங்க. மெயில்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பூல் அப்படி இல்லைன்னா பூலியன் ரெண்டுத்துல எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. திரும்ப டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயில் டைனி இன்ட்டு, அது டைனி இன்ட்லேயே அது கன்சிடர் பண்ணிக்குது. ஓகேவா, 1 0 தான் ஸ்டோர் ஆகும், அதனால் அது டைனி இன்ட்லேயே எடுத்துருக்கு. ஓகே, மெயில் டைனி இன்ட்டு இல்லைனா பூலியன், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஸோ டைனி இன்ட்டும் பூலியன் ரெண்டுமே வந்து சேம் ஆப்ரேஷன், சேமாக தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இன்செர்ட் இன்ட்டு டெமோ 128 ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். இதில் நேம்
வேர்க்கர் வந்து நான் என்ன பண்ணுறேன், சமந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், கமா மேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் டெக்ஸ்ட் டைப்பில் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டைப்பில் ஃபோன் நம்பர் கொடுத்தா நீங்கள் ஃபோன் நம்பர் இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பரை இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம். அப்பயும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஆனால் ஆல்ஃபபெட்ஸை நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஆனால் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இமேஜ் ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக இமேஜ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, இதில் லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபைலு எந்த இமேஜை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜோட பாத்தை இதுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் இருக்கேன். இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிறேன், ஷோ மோர் ஆப்ஷன்ஸ், காப்பியஸ் பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஷோ மோர் ஆப்ஷன்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா அதோட பாத் இருக்கும், .png ஃபைல். ஓகேவா? C:, இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்லாஷு test.png. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்பர் கொடுத்துட்டோம், நேம் கொடுத்துட்டோம். ஓகேவா? மேலா ஃபீமேலான்னு கொடுத்துட்டோம், ஃபோன் நம்பர் செட் பண்ணிட்டோம், பிளாபுக்கு ஃபைல் லோட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு வந்து என்ன பண்ணுறேன், 1000.12 rupeesனு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இயர் போட்டுக்கிறேன், 2022 10/12. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும், டேட்டு. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எரர் அடிக்கும், என்ன எரர்னு பார்க்கலாம். ஸோ காலம் does not match value, count row 1, ID 28. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இடையில இதை ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அதனால் கமா அவங்க மேலே ஃபீமேலான்னு சொல்லணும். ஸோ இவங்க என்ன ஃபீமேல் தானா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். திரும்பவும் எரர் அடிக்கும். என்ன எரர் அடிக்குது, அவுட் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூ, காலம் ஐடி. ஓகேவா? 128. ஆக்சுவலாக ரேஞ்ச் என்ன, ஆக்சுவல் ரேஞ்சு 127. ஸோ 127 கொடுத்தா எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 120. இன்டென்ஷியலி ஐ ஹேட் கிவன் 128. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சேஞ்ச் 127. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இட் வில் டன். ஸோ என்னாச்சு, 1 row affected, அடுத்த ரிசல்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் என்ன டெமோ. கரெக்டாக? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெமோ. சாரி. ஸோ ரிட்ரைவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு மேலு, டேட் ஆஃப் ஜாயினிங், ப்ரைஸு, இமேஜ் பிளாப் மட்டும் ஸ்டோர் ஆகலை. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபோன் நம்பர், அப்புறம் செக்ஸ் ஃபீமேலா மேலா, நேம் சமந்தா, ID 127. பாப் ஏன் ஸ்டோர் ஆகலை அப்படின்னா, இதில் ப்ரோக்ராம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் MySQL. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாத்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பாத்து கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும். இல்லைன்னா அது வரைக்கும் நல்லா இருந்தால் வரும்.